எக்ஸ்கியூஸ் மீ, ஜானகி நாகராஜ்? ஆமா, நான் தான். அது அங்க உங்களை பார்க்கணும்னு ஒரு பையன் கேட்டு கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ என்ன அவனுக்கு தூதா? காலேஜுக்கு எதுக்கு தான் வரியா? படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. பிரின்சிபல் கிட்ட சொல்லி நானே டிசி வாங்கி கொடுக்குறேன். ஏய், இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன். ஏன் இப்படி ஆச்சுறாம்? என்னால நீ கூட உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினச்சது தப்பு தானே. அன்னைக்கு எப்படியாவது உன்னை மீட் பண்ணியிருக்கணும். அவசரம் எல்லாம் என் தப்பு தான். அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாமே மாறி இருக்கும். எல்லாமே மாறி இருந்திருக்கும். எல்லாமே என்னோட தலையெழுத்து. ஆனா இப்போ எதுக்கு நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும்? அதையே உண்மை நினைச்சு வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இல்ல ஜானு? நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் ராம். இருந்தாலும் நீ என்ன தேடிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை பாத்தியா? எத்தனையோ வேதனைகள்ல இப்ப இதுவும் ஒரு வேதனை. அது என்ன, பக்கத்துல இருக்கும்போது சொல்ல தைரியம் இல்லாதவனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றதுக்கு மட்டும் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இல்ல, நான் தினமும் நினைப்பேன் இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு. ஆனா நான் என் மனசுக்குள்ள ஜானு ரொம்ப அறிவாளியான பொண்ணு, நான் அப்படி இல்லை. ஜானு நல்லா பாடுவா, எனக்கு அந்த திறமை இல்லை. ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லனா செத்துருவேன்னு ஒரு ஃபீல். அதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா காலேஜுக்கு வந்துட்டேன். அம்மா ராம், நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நான் அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எப்படியோ தெரிஞ்சிட்டேன் விடு. எப்படின்னு சொல்லு. நீ பெங்களூர்ல தானே இருந்த? நான் பசங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். நீ எங்க போற, என்ன பண்ற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பெங்களூர்ல இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக காலேஜுக்கு வந்துடுவேன். காலேஜ் முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். காலேஜ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். நீ அன்னைக்கு இன்னொருத்தனை பார்த்து கோவப்பட்டதை போய் என்னை பார்த்து கோவப்பட்டேன்னு தப்பா நினைச்சதை தவிர எல்லாமே எனக்கு தெரியும் ஜானு. என்ன தெரியும் சொல்லு பாப்போம். எஸ்எல்சியில் உன்னோட மார்க் 550, பியூசியில் 382. எல்லா பர்த்டேக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்துருவேன். அப்போ உனக்கு பிடிச்ச பாட்டை நீ பாடி காட்டுவ. உன்னோட அப்பா உனக்கு பிடிக்காத கோர்ஸில் சேர்த்து விட்டாரு. அந்த கோவத்தில் நீ வீட்டில் 4 நாள் சாப்பிடாம இருந்த. அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கிழவனுக்கு தான் புரியல. இல்லை, நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அது தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். சாரி. 2001 டைஃபாய்டு வந்தது, 2005 ஜாண்டிஸ் வந்தது. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு கரெக்டாக வந்தது. நீ எக்ஸாம் எழுதலை. அந்த நேரத்தில் ஒரு பையன் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். அதான் அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிற பையன். அவனை யாரோ நாய் அடிக்கிற மாதிரி அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்கன்னு போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சுல்ல, அந்த யாரோ நான் தான். அப்புறம் என்னை தவிர ஒரு 3 பசங்க உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனுவல் டே அன்னைக்கு நீ முதல் முறையாக புடவை கட்டிட்டு வந்தல, அது ராமர் கலர் புடவை. அன்னைக்கு எங்கே அது அவுந்துற போதோன்னு ஒரே டென்ஷனில் இருந்த. அதோட எல்லாரும் உன்னையே பார்க்கறதுனால ஒரு வெக்கம் வேற. அன்னைக்கு நீ எவ்வளோ அழகா இருந்த தெரியுமா ஜானு? எப்படி? இன்னொரு தடவை பண்ணு.
அதுக்கப்புறம் நான் உன்னை அந்த மாதிரி பார்த்தது உன்னோட கல்யாணத்தன்னைக்கு தான் ஜானு. அந்த ப்ளூ கலர் ரேஷ்மி புடவை. நீ நினைச்ச மாதிரி நான் அங்கே தான் இருந்தேன் ஜானு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் என்னால் இருக்க முடியல. அந்த மண்டபத்தில் இருந்த அந்த சவுண்டை விட்டு என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டேன். காஃபி. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, கரெக்ட் டைமுக்கு தான் வந்தீங்க. கேன் ஐ சர்வ் சார்? இல்லை இல்லை, தேங்க்யூ நானே சார். பார்த்துக்கிறேன். சரி ஜானு, நான் கிளம்புறேன். காலையில் 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நீ ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு. நான் உன்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். சரியா? ஏய், பை. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க வா. இல்லை அப்படியே சொல்லு, நான் இங்கேருந்தே கேட்டுட்டு ஏச்சி, கிளம்புறேன். இங்க வந்து உட்காரு. இருபது வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு. அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்ல, நான் அதை நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீ என்கிட்ட தூங்கு, நாளைக்கு நான் வரேன்னுலாம் சொல்லாத. இன்னைக்கு நான் உன் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ம். கிழிஞ்சது போ, என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சரி, அதுக்கே நீ நம்ம போ. 2 பேரையும் ஒண்ணா பார்த்தாங்கன்னா 3 பேர் சேர்ந்து 4 விதமா பேசுவாங்க. அவங்க இங்க பாக்குறாங்களா? இல்ல, அவங்க இந்த பக்கம் பார்க்க கூட இல்ல. ஆனா நாம அந்த பக்கம் தானே வெளியே போனோம். ஐயோ ஆமால, செத்தண்டா. சரி சரி, நான் போய் வாஷ்ரூம்ல இருக்கேன். அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண, நான் வரேன். இவனுங்களெல்லாம் வீட்டுல கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இது வாஷ்ரூம். இது கிச்சன். கிச்சனா? வாஷ்ரூம் தட் சைடு. தட் சைடு. ஓகே, தேங்க்யூ. இப்போதைக்கு போற மாதிரி தெரியல. ஹாய் சார். நீங்க என்ன பண்றீங்க இங்க இந்த நேரத்துல? சார் இங்க என்ன பண்றீங்க? அடையாளமே தெரியல. அப்படியா? உங்களை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது. உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இருக்கட்டும், இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? டைம் ஆகுது. சார் இன்னைக்கு சுஜி பர்த்டே, அத கேக் கட் பண்ணலாம்னு வந்தோம். ஓ, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். இந்த நேரத்துல வெளியே வரீங்களே, வீட்ல எதுவும் கேட்க மாட்டாங்க? சார் அது வந்து சார் சார் வைஃபா? வைஃபா? யார்? ஹாய் மேம். ஹாய் மேம். ஹாய். நாங்கலாம் ராம் சார் ஸ்டூடண்ட்ஸ். ஆ, தெரியும். இப்பதான் சொன்னா. ஐ மீன் சொன்னாரு. ஆக்சுவலி சாருக்கு கல்யாணம் ஆனதே இங்க யாருக்கும் தெரியாது. எனக்கே தெரியாது. அப்படி ஒண்ணும் இல்ல, லவ் மேரேஜ்ல, அதான் யாருக்கும் சொல்லல. லவ் மேரேஜா? ஏன், என்னாச்சு? சாருக்கு கல்யாணம் ஆனதே எங்களால நம்ப முடியல. இதுல லவ் மேரேஜ்னா எங்களால சுத்தமா நம்ப முடியல. அதையே அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மேம், பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு. நாங்களும் கொஞ்ச நேரம் சிரிக்க கூடாது. சரி சரி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க. பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு வீட்டுக்கு போங்க. தேடுவாங்க. அவங்களே விரட்டுற. நீங்க வந்து உட்காருங்க. கம். இல்ல இல்ல, நீ பாருங்க மேம், நீங்க இருக்கும்போதே. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க விட்ட? அதான் சிரிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இவருக்கு எங்க அப்பாவே பெட்டர்.
அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்ட்லா நடந்துக்கோன்னு நான் சொல்றேன். ஓகேவா? மேம் சார் எப்படி லவ் பண்ணீங்க? எங்களோடது ஸ்கூல் டைம் லவ். ஹை ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல இருந்தா? சார் நீங்க வெக்கப்படுறீங்களா? மேம் நீங்க எப்போ அக்செப்ட் பண்ணீங்க? அன்னிக்கே, அந்த நிமிஷமே, சொன்ன உடனேயே. நீங்க இருக்கிற அழகுக்கு ஒரு வாரமாவது அலைய வச்சிருக்கணும். ஆனா அப்ப அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும். மேம் சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு? இது மட்டும் சொல்லுங்க மேம், நாங்க கேட்டுட்டு ஓடி போயிடுறோம் ப்ளீஸ். நோண்டி நோண்டி கேட்குறாடா, சும்மா இருக்க மாட்டோம். பர்த்டே கிஃப்ட் மேம் ப்ளீஸ். ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது 10th ராம் திடீர்னு ஊரை விட்டு பெங்களூருக்கு போயிட்டான். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. நாளெல்லாம் கண்ணீர்லயே கடந்துச்சு. காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட என்னால அவனை மறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என் ராம் கண்டிப்பா வருவான்னு, எனக்காக என்ன தேடி வருவான்னு. சில நேரத்துல நம்மள சுத்தி எதுவுமே நடக்கலன்னாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு நம்ம உள் மனசு சொல்லும்ல, அந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு நடந்துச்சு. Excuse me. Second year BSc Computer Science. எஸ் ஜானகி நாகராஜ் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லவ் மேட்டரா? ஆமா, லவ் மேட்டர் தான். ஹெல்ப் பண்றேன், ஆனா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. உங்க பேர் என்ன? கீதா. கீதா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எதுவும் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். செகண்ட் இயர் BSc Computer Science. எஸ் ஜானகி நாகராஜ். ஓய், ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி வந்திருக்கான்னு சொல்லுங்க. ம். கீதா, தேங்க்ஸ். ஜானகி நாகராஜ், ராமச்சந்திரன் ஒருத்தர் உங்களை தேடிட்டு வந்திருக்காரு. கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே கனவுலயும் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம். ஏன் ராம் என்னை தேடி வந்தான். அந்த ஒரு நிமிஷம் இந்த உலகத்தையே நான் மறந்து போயிட்டேன். ராமச்சந்திரன் தீர்த்தலிங்கிற பேரை கேட்ட உடனே என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால நடக்கவே முடியல. ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்த்தேன். எல்லாரும் கிளம்புங்க. வாங்க வாங்க. ஓகே, டேக் கேர். இங்க வா இங்க வா, ஒரு நிமிஷம். நைட்டு 10 மணிக்கு வீட்டில் கேக் கட் பண்ண பார்த்தாதா? 12 மணிக்கு ஃபுல் மேக்கப்போடு இங்கே தான் வந்து கட் பண்ணணுமா? போ, நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ண. போ சார். ஜோடி சூப்பர். அடி பீடி மார்க்கிட்டு ஜோடியை பற்றி பேசுகிறேன். வேற என்ன வத்தி வச்சாலும். சார் குட் நைட். குட் நைட். போ. ஹலோ, போ போ, நேரத்துக்கு வீட்டுக்கு போ. கண்ட நேரத்தில் ஊரை சுற்றிக்கிட்டு போ. ஜானு, போலாமா? டைம் ஆச்சு. யா, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.